கடன் அடைந்து பணம் சேரணும், வீட்ல வருமானம் ரெட்டிப்பாகணும், நல்ல பணவரவு இருக்கணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய நாள தவற விடாதீங்க. இன்றைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிறு. இந்த கடை ஞாயிறு அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணா செய்யலாம். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு பொருள மட்டும் ஜஸ்ட் தூக்கி போட்டு வந்து மட்டும் நீங்க தூங்க போயிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்ககிட்ட பணம் சேர்றதையும், அதே மாதிரி கடன் அடைந்து அந்த வருமானம் வரதையும் நீங்க கண்கூடா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம். அனைவரும் செய்யலாம். அனைத்து மதத்தினரும் செய்யலாம். கடன் இருக்கு, பணவரவு வேணும், அதே மாதிரி கர்மாவால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, கர்ம வினை குறையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் செய்யலாம். ஸோ ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான். ஸோ இதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள். நம்ம வந்து ஒவ்வொரு நாளையுமே தெய்வ வழிபாட்டிற்குரிய நாளாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், நல்ல வழிபாடுகள் செய்வோம். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் ஞாயிறு, கடைசி ஞாயிறு. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளை செய்யக்கூடிய நீங்கள் தாந்திரிக பரிகாரமும் சரி ரொம்பவே சிறப்பானது. இன்றைய நாளை தவற விடாமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி வீட்டில் அனைவருக்கும் சுற்றி போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே நம்ம சுற்றி போடுவோம். குறிப்பாக ஆடி ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிறுமே நீங்கள் சுற்றி போட்டுருக்கணும். ஸோ அப்படி சுற்றி போடலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்றைய தினம் மறக்காமல் ஒரே ஒரு துண்டு கற்பூரம் வைத்தாச்சு சுற்றி போடுங்க. நம்ம லெமன் வச்சு சுற்றி போடுறது, பூசணிக்காய் வைத்து திருஷ்டி கழிப்பது, இது எல்லாமே அமாவாசை இல்லை ஏதாச்சும் ஒரு நாளில் நம்ம செய்வோம். ஆனால் கற்பூரம் சுற்றி போடுறது ரொம்ப விசேஷமானது. ஸோ உங்களுடைய கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண் திருஷ்டி அனைத்துமே பொடி பொடி ஆகிடும். அதே மாதிரி கல்லுப்பு, ஒரு கைப்பிடி கல்லுப்பு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நீங்கள் சுற்றி போடலாம். ஸோ மற்ற மதத்தினர் வந்து இந்த மாதிரி கற்பூரம் சுற்றி போட முடியல, எனக்கு வந்து அது பழக்கம் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து இந்த கைப்பிடி கல்லுப்பு இடது கையில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வைத்து குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஸோ மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சுற்றி போடலாம், வீட்டில் பெரியவங்க இருந்தால் அனைவருமே உட்கார வச்சு சுற்றி போடலாம். ஸோ இடது கையில் வந்து நீங்கள் இந்த கல்லுப்பை வச்சுட்டு வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றி தண்ணியில் போட்டுடுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஓட தண்ணியில் நைட்டில் போய் தேட முடியாது, அதனால் வீட்டில் ஏதாச்சும் ஒரு மக்கோ இல்லை டப்லையோ தண்ணி பிடிச்சி அதில் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை கால் படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல ஊற்றிடுங்க. ஸோ இதை நீங்கள் தினம்தோறுமே செய்யலாம், தவறு கிடையாது. இந்த மாதிரி சுற்றி போடுறது அனைவருமே செய்யலாம். கல்லுப்பு சுற்றி போடுறதும் அனைவரும் செய்யலாம், கற்பூரம் சுற்றி போடுறதும் அனைவரும் செய்யலாம். ஸோ இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு, தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஸோ கட்டாயமாக திருஷ்டி கழிச்சு போடுங்க. வீட்டில் அனைவருக்குமே திருஷ்டி கழிங்க. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது திருஷ்டி கழிக்கிறதுக்கு. நம்ம வந்து வளர்ச்சி முன்னேற முடியாமல் இருக்கோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, பணத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி எந்தவித முன்னேற்றமும் இல்லை, அப்படியே இருக்கும், இருக்கிறத விட இன்னும் லோவாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா கட்டாயமாக அது கண்ணடி கண் திருஷ்டி இதால் தான். ஸோ அதனால் ஒருத்தருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது, அதனால் அந்த கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதை கட்டாயமாக திருஷ்டி கழிங்க. திருஷ்டி கழிக்கிறதுக்கு நிறைய முறை இருக்குது. நான் அதை அடுத்தடுத்த பதிவுகளில் எந்த மாதிரிலாம் திருஷ்டி கழிக்கிறது டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இப்போ இன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் கல்லுப்பு அப்படி இல்லைன்னா கற்பூரம் வச்சு திருஷ்டி கழிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ சரி, தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை ஜஸ்ட் நிலைவாசலில் தூக்கி போட்டு வந்துடுங்க. நிலைவாசலையோ இல்லை வீட்டுக்கு வெளிப்பக்கமோ இல்லைனா கேட்டுக்கிட்டேயோ, ஸோ எங்கே வேணால் நீங்கள் இதை போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் கர்மாவை குறைக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த பொருளை நம்ம ஏன் போடணும், குறிப்பாக அதற்கான ரீசன் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, வருமானம் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா உங்களே கர்ம வினையின் காரணமாக தான் இந்த பேரில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அப்போ இந்த கர்ம வினை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக நீங்கள் குறைக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நீங்கள் இதை செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு இன்னும் விசேஷமான பலன் கிடைக்கும். ஸோ கர்மாவை எப்படிலாம் குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களால் கர்மா குறைக்கலாம். கர்மா குறைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே மாதிரி நம்ம வந்து காரணமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கர்மா தான். ஸோ ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ செய்திருக்க தவறுகள், இல்லை எந்த கஷ்டமும் எந்த ஒரு தப்புமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், அப்புறமும் ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருக்குமே நல்லா தான் நினச்சிட்ருக்கோம், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் நடக்குது, அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் கர்மா தான். அந்த கர்ம வினையை நீங்கள் படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா தானம் செய்வது. மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு இந்த மாதிரி தானம் செய்யும்போது உங்களுடைய கர்மவினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மனிதர்களுக்கு நம்மளால் சாப்பாடு வாங்கி தர முடியுது. இப்போ 1,00,000 பேருக்கு நம்மளால் வாங்கி தர முடியும், நம்மளே கஷ்டத்தில் தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 10 பேருக்கு 11 பேருக்கு வாங்கி கொடுக்கறதே நமக்கு வந்து முடியாத விஷயமா இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒருத்தருக்காச்சும் வாங்கி தர முடிய ஒரு சூழ்நிலையை கட்டாயமாக கடவுள் உருவாக்கி தருவார். ஸோ அப்படி நம்மளால் பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியல, உடனடியாக அந்த கர்மாவிலிருந்து வெளியே வர முடியல நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை
மட்டும் நீங்கள் செய்யுங்க. அனைத்து பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். 1,00,000 பேருக்கு இல்லை 10,00,000 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்திருந்தா உங்களுக்கு எப்படி ஒரு பலன் கிடைக்கும், எப்படி கர்மாவினை குறையும், அதே மாதிரியான பலன் இந்த ஒரு பொருள் நீங்கள் தூக்கி போட்டால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அந்த நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்றவங்க வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லமும் இல்லைன்றவங்க ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த 3 பொருளை எது இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் தினம்தோறும் செய்யணும், நம்மளுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும்னு நினைக்கிறவங்க தினம்தோறும் ஒரு 11 நாள் செய்கிறீங்க, இல்லை 1 மாதம் செய்கிறீங்க, ஒரு மண்டலம் 48 நாள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் அப்போ நாட்டு சர்க்கரை 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை வெல்லம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், வெல்லமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இனிப்பு பொருளை நீங்கள் வந்து தானம் செய்ய போகிறீங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு. இந்த எறும்புகளுக்கு நீங்கள் எறும்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தானத்தை அதற்கு வந்து பல லட்சம் மனிதர்கள் பல லட்சம் தானம் நீங்கள் செய்ததற்கு பலன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த நாட்டு சர்க்கரை வெல்லத்தை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுடைய கடன் தீரணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், என்னுடைய பிரச்சனை தீரணும், கர்மா குறையணும், நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு யார் வேணா இருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அனைத்து மதத்திலுமே செய்யலாம்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதை அப்படியே வந்து தூக்கி போட்டு வந்துடுங்க, தூவி விட்டு வந்துடுங்க. நாட்டு சர்க்கரைனா ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டு வந்துடுங்க. வெல்லம்னா அதை தூக்கி போட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தூங்க ஆரம்பிச்சிருங்க. இதை எங்கெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே எந்த பக்கம் வேணால் போடலாம். வீட்டுக்கு நிலைவாசலில் ரைட் சைடில் போடலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கேட் இருக்குது, இல்லை மண்பாங்கான இடம் இருக்குது. ஸோ இந்த இரவு டைமில் நீங்கள் செடிக்கிட்டலாம் போகிறது கொஞ்சம் வந்து சேஃப் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாக இருந்து அப்படியே ஜஸ்ட் தூவி விட்டு வந்துடுங்க. ஸோ நான் தான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், அங்கெல்லாம் எனக்கு இப்போ இறங்கி போக முடியாதுன்னு சொல்கிறவங்களாக்க என் நிலைவாசலுக்கு வலது பக்கமாக ஜஸ்ட் நீங்கள் தூவி விட்டு வந்துடுங்க. கட்டாயமாக அந்த இடத்துல எறும்பு வரும், வந்து அதை சாப்பிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அதுக்கப்புறமா எப்போ வந்து வாசலில் பெருக்கி கோலம் போடுறீங்களோ அப்போ அதை நீங்கள் பெருக்கி தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக இந்த தானம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தானம். ஸோ இதே மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்யலாம். இப்போ வேலைக்கு போகிறேன், வெளியே போகிறேன், கடைக்கு போகிறேன், ஸோ எங்கேயோ வெளியே போகும்போது அங்கே கண்டிப்பாக போகிற இடத்துல மண்பாங்கான இடம், மரம் இருக்கும். தினம்தோறும் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வெல்லம் நீங்கள் வந்து வேண்டிட்டு தூக்கி போட்டு பாருங்களேன். அந்த எறும்புகளோ இல்லை ஏதாச்சும் ஒரு பறவைகளோ அங்கே வந்து சாப்பிடும் பொழுது எறும்புகளுக்கு நீங்கள் செய்கிற தானம், பறவைகளுக்கு நீங்கள் செய்கிற தானம், குறிப்பாக பறவைகளை காட்டிலும் எறும்புகளுக்கு தானம் செய்கிறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தானம் சிறப்பு. ஆனால் ஏன் எறும்புகளுக்கு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பல லட்சம் பேருக்கு நம்ம அன்னதானம் செய்த பலன் இந்த எறும்புகள் சாப்பிட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், கர்மா குறையும் அப்படின்றதுனால நம்ம எறும்புகளுக்கு தானம் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி வெளியே போடும்போது தினம்தோறும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு வழியில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் பலன் தெரியும். அதே மாதிரி பறவைகள், விலங்குகள், மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தானம் செய்யலாம். பறவைகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக தினந்தோறும் தண்ணீர் வைக்கலாம் வீட்டில். நீர் தானம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி வெயில் காலத்தில் வெளியே மனிதர்கள் இருக்காங்க, ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, ரொம்ப தண்ணியில் இல்லாமல் வாடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் கோதுமை, பச்சரிசி, என்ன தானியம் உங்களால் வந்து ஒரு கைப்பிடி வந்து வைக்க முடியுமோ அதை வந்து வேண்டிட்டு வைக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, கடன் அடையணும், பணம் செய்யணும்னா வேண்டிட்டு அதை வந்து பறவைகளுக்கு தூவி விடுங்க. ஸோ அந்த பறவைகள் அதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்மவினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விலங்குகள்ன்றப்ப தெருக்கள் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி போடலாம். அதே மாதிரி நிறைய நாய் இருக்குது, நான் போய் பிஸ்கெட் வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்து நம்மக்கிட்ட அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சில நாய்கள் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் செய்யும் பொழுது சேஃபாக பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறது, நம்ம வந்து என்னதான் வீட்டில் வளர்த்தாலுமே சரி, தெருக்களில் இருக்கக்கூடிய பசியால் சுற்றிட்டு இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவு அளிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம வினைகள், பிரச்சனைகளை தீர்க்கும். ஸோ நானுமே எங்கள் வீட்டில் வந்து டாக் வளர்க்குறேன். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் என்ன தான் வளர்த்தாலுமே சரி, நம்ம வந்து வீட்டில் டாக் இருக்குது, நம்ம தினந்தோறும் சாப்பாடு வச்சுட்ருக்கோம், அதனால் நம்ம வந்து வெளியே வந்து தானம் செய்ய வேணாம்னு நினைக்க மாட்டோம். வெளியே தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு கண்டிப்பாக பிஸ்கெட்ஸ் வாங்கி போடுவேன். அது வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களுக்கு கட்டாயமாக மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் வளர்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே இந்த மாதிரி தானம் செய்யுங்க. அடுத்து பறவைகளுக்கு சொல்லிவிட்டு விலங்குகளில் வந்து இந்த மாதிரி நாய்களுக்கு போடலான்னு சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் செய்கிறது. சிறுபருப்பு வெல்லம் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதை அப்படியே வாழை இலையில் மடித்து கொடுத்துருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்போல்லாம் கொடுங்க. அதே மாதிரி 2 வாழைப்பழம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்ம வினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கர்மாவை அந்த மாடு வாங்கிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் வீட்டில் மாடு வளர்க்குறேங்க, நான் வீட்டில் இருக்க மாடு கொடுக்கலாமான்னா, உங்களுடைய ஒரு ஆளுடைய கர்மாவை அந்த ஒரு மாடு தனியாக தாங்காது. ஸோ அதனால்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டு கொடுக்கணும். அதனால தான் நம்ம ரோட்ல இருக்கக்கூடிய மாடுகளுக்கு குடுக்கலாம். வீட்ல வளர்க்கக்கூடிய மாடுகளுக்குன்ற பட்சத்தில என்னைக்காச்சும் ஒரு நாள் குடுக்கலாம், தவறு கிடையாது. பட் ஒரே மாடுக்கு தினந்தோறும் ஒரே பெர்சன் குடுக்கக்கூடாது. ஸோ நம்முடைய மொத்த கர்மாவையும் அந்த மாடு தாங்காது. ஸோ அதனால தான் தனித்தனி மாடுகளுக்கு ஏதாச்சும் ரோட்ல போவோம், அங்க இருக்கும். அந்த மாரி மாடுகளுக்கு இந்த மாரி நீங்க தானம் செய்யலாம். ஸோ இந்த தானமும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்த குடுக்கும். கடன் பிரச்சனை தீர்த்து பண வரவு கொடுக்கும். இதுவும் நீங்க எப்போ வேணா செய்யலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல செய்யும்போது உங்களுக்கு விசேஷமான பலன் உங்களுக்கு ரெட்டிப்பா குடுக்கும். நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கோங்க. இந்த நாள்ல நான் செய்ய போறேன். என்னுடைய பிரச்சனைய தீரணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. அது முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு சீக்கிரமா பலன் தெரியும். ஸோ அதே மாரி நிலைவாசல்ல போட முடியாதவங்க, நான் சொன்ன மாதிரி இன்றைய தினம் உங்களால முடியுன்ற பட்சத்தில் நிலைவாசல்லயோ இல்ல வெளிய போடுங்க. நாளையிலிருந்து தினம்தோறும் போடணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எப்பலாம் வெளிய போறீங்களோ, அங்க மண்பாங்கான இடத்துல ஜஸ்ட் நாட்டு சர்க்கரை, இல்ல வெல்லம், அப்படி இல்லன்னா சுகர், நார்மல் ஒயிட் சுகர் தூவி விட்டுருங்க. தினம்தோறும் செய்யணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன மாரி வெல்லம் அப்படி இல்லன்னா நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாட்டு சர்க்கரை தானம் செய்றது ரொம்ப எளிய விஷயம் தான். அனைவராலுமே செய்ய முடியும். ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னா மினிமம் 1 மாசத்துக்காச்சும் நீங்க தானம் செய்யலாம். ஸோ எப்படியாச்சும் இந்த ஒரு பாக்கெட் வாங்கி நீங்க தினம்தோறும் தானம் செஞ்சிருங்க. கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினை குறைந்து படிப்படியா வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இன்றைய தினம் மறக்காம இரவு 12 மணிக்குள்ள இந்த ஒரு விஷயத்த செய்துங்க. ஏன்னா ஆடி ஞாயிறு அப்படின்றதுனால ரொம்ப விசேஷமான நாள், சக்தி வாய்ந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தாந்திரிக பரிகாரங்களுமே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அடுத்து ஆவணி பிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆடியில இந்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிறு. அதனால இந்த நாளையும் நீங்க தவற விடாம இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து அனைவருடைய கர்மாவும் குறைந்து நல்ல வாழ்க்கையில முன்னேறணும். படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கணும். ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு வருமானம் வந்து ரெட்டிப்பாகி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு. இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.